இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து காராமணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு போல் எடுத்து அதில் ஒரு படி காராமணி எடுத்து போட்டுக்கிறேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் வந்து இதை ஊற வச்சுப்போம். அப்படி இல்லைன்னா குக் பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் முன்னாடி இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். காராமணி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கிறேன். அதில் நம்ம ஊற வச்ச காராமணியை போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். ஒரு 3 விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இதை நல்லா வறுத்துப்போம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச காராமணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் இந்த சுண்டலுக்கு தேவையான பொடியை போட்டுக்கிறேன். இந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு நாள் நான் சொல்லித்தரேன். அதோட துருவின தேங்காயையும் கொஞ்சம் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான காராமணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு.